வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சூரிய ஒளி விநியோகம் ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அதானி அவர்கள் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு 2100 கோடி கொடுத்ததாகவும், அதை மறைத்து அமெரிக்கால பல முதலீடுகளை ஈர்ப்பதாகவும் அவர் மேல நியூயார்க் நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் மேலயும் பண்ணியிருக்காங்க, அவர்கள் குடும்பத்தார் மேலயும் பண்ணியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல அதானிய பொறுத்தவரைக்கும் இந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோடி இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதானின்ற ஒரு நபரே உலகத்தில அறியப்படுறாரு. 2013ல 630வது பணக்காரனா இருந்த அதானி 10 வருஷத்தில உலகத்துடைய 3வது பணக்காரர்ன்ற அளவுக்கு போறாரு. இப்போ கடந்த மாதம் ஒரு ஹிண்டன்பர்க் அறிக்கைய பத்தி எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த அறிக்கையிலயும் இது சம்பந்தமா தகவல் வந்தது. அப்ப எல்லாருமே ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளிநாட்டோட சதி அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. அன்னைக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் இத பத்தி பேசல. ஏன் நம்ம பிரதமர் பேச சொல்றோம் அப்டின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு அதானியோட கேப்பிட்டல் இருக்குல்ல, இல்ல எனர்ஜி, கிரீன் எனர்ஜி இந்த மாரியான செக்டார்ல ஒரு சாதாரண பாமரனுடைய பணம் இருக்கு. உதாரணத்துக்கு எல்ஐசில நம்ம எல்லாம் பணம் போட்டிருக்கோம்னா, எல்ஐசி எங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்போ ஒரு காமனா இருக்கிற ஒரு மேனுடைய பணம். இது எங்க இருக்கு? ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. இந்த ஷேர் மார்க்கெட்ட மிகப்பெரிய டாமினேஷன் பண்றது யாரு? முக்கிய நபர்கள்ல அதானியும் ஒரு ஆள். இந்த அதானியோட ஷேர்ஸ் இன்னைக்கு மட்டும் 2,00,000 கோடி விழுந்திருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் 2,00,000 கோடி விழுந்திருக்குன்னா, இந்த 2,00,000 கோடி யாரோட பணம்? அப்ப 2,00,000 கோடி ஷேர் லாஸ் ஆகுது அப்படின்னும்போது, அது நாட்டுடைய பிரதமர் பதில் சொல்லணுமா இல்லையா? அதனால தான் நாங்க இந்த பிரதமர கேள்வி கேட்கிறோம். மோடி எல்லாரும் உடனே ஏன் கேள்வி கேட்கிறீங்கன்னா, இதுதான் காரணம். ஒண்ணு இது தப்பு நடக்கலன்னு சொல்லிட்டு அதானி மேல கிளியர் பண்ணிட்டு வெளில வாங்க. இன்னைக்கு செபி தலைவர் யார போட்டு வச்சிருக்கீங்க? மாதவி பூஞ்ச். ஸோ, அதானிக்கு ஃபேவர் பண்ணணுன்றதுக்காகவே இந்த மாதவி பூஞ்ச நீங்க நியமிச்சீங்க. என்ன அனுபவம் இருக்கு அவங்களுக்கு? செபியோட தலைவரா போடுறதுக்கு. ஸோ, அதானிக்கு ஃபேவர் பண்ணணுன்றதுக்காக இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு இடத்துல இந்த நாட்டுக்கு துரோகமா பல்வேறு காரியங்கள செஞ்சிருக்காரு. நெறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் கார்ப்பரேட் டாக்ஸ் அவர் குறைச்சதா இருக்கட்டும். இல்லைன்னா, தன்னுடைய மிகப்பெரிய வெற்றியா, மிகப்பெரிய வாய் ஜம்பமா பேசுற G20 மாநாட நான் நடத்திட்டேன்னு சொல்ற, அந்த G20 மாநாட்ல சூப்பர் ரிச் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2% மிக பெரும் பணக்காரர்களுக்கு போடணும்னு சொன்னாங்க. இத கனடா போடுது, ஆஸ்திரேலியா போடுது, சில நாடுகள் போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் மோடி இருக்கிற இந்த இந்தியாவுல ஏன் அந்த சூப்பர் ரிச் டாக்ஸ் போட மாட்றீங்க? அப்ப சூப்பர் ரிச் டாக்ஸ்ன்றது சூப்பர் ரிச்ல இருக்கிறவங்களுக்காக போடுற டாக்ஸ். அப்ப நீங்க முழுக்க, முழுக்க அதானிக்கு ஃபேவரா தான் இந்த இந்திய அரசாங்கமே செயல்படுது. இன்னைக்கு இந்த நாட்டுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ, இல்லைன்னா இந்த நாட்டுல பொருளாதார சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் பேசியிருப்பாங்களா? யாராவது ஒருத்தர் நான் சொல்ற விஷயங்க. நிதியமைச்சர் பேசவே மாட்டாங்க. ஆனா வாய் திறந்தாங்களே அவங்க பொய் மட்டும் தான் பதிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய இழப்பு வந்திருக்கு. இந்த இழப்புக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது? கண்டிப்பா. நாளைக்கு அதானின்ற ஒரு தனி மனிதன் இல்லல்ல. இந்த நாட்டு மக்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்க மொத்த மூலதனமும் நாளைக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போனாருன்னா, யார் குடுப்பா அந்த மக்களுக்கு? எல்ஐசில உங்க பணமும், என் பணமும். உதாரணத்துக்காக எல்ஐசின்னு சொல்றேன். இந்த மாரி பல்வேறு கம்பெனிகள்ல இருக்க காசு ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ ஷேர்ஸ் விழுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இத சாதாரணமா அணுக முடியாது. உடனடியா இதுல தலையிடணும் பிரதமர் மோடி அவர்கள். தலையிட்டு இதுக்கான தீர்வு சொல்லணும். நீங்க பாட்டுன்னு அமெரிக்கா சொல்லுது, அமெரிக்கால அரெஸ்ட் வாரண்ட் போடுறாங்கன்னா, அரெஸ்ட் வாரண்ட்ட நீங்க அப்படியே சாதாரண விட்டுருவீங்களா? ஏன் கேட்கணும்ல. நீங்க நேர்மையா, உண்மையா அப்படின்னு இருந்தா, அதானி தப்பே பண்ணலன்னு நீங்க சொன்னா, கேள்வியாவது கேட்கணும்ல. ஏன் என் நாட்டு பிரஜைக்கு நீ அரெஸ்ட் வாரண்ட் போடட்டு? அப்ப கேட்க முடியலனாலே அந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணீங்கன்றது ஆயிடுதுல்ல. இந்த தப்ப தான் ஹிண்டன்பர்க் சொல்லுச்சு. இத சொல்லும்போது தான் நீங்க கோவப்பட்டீங்க. எல்லாரும் உத்தமர்கள் மாரி வேஷம் போட்டீங்க. இப்ப அரெஸ்ட் வாரண்ட் போற அளவுக்கு வந்துடுச்சு. ஷேர் மார்க்கெட் விழுற அளவுக்கு போயிடுச்சு. யார் பொறுப்பேத்துக்கிறது? தார்மீக அடிப்படையில பிரதமரோ,
நிதி அமைச்சரும் இத பத்தி உடனே பேசணும். இல்ல இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சாதாரண விஷயம்லாம் கிடையவே கிடையாது. இது பாமரனுடைய பணம். இந்த குற்றச்சாட்டு வந்து இதற்கு முன்னாடியே நீங்க சொன்ன மாரி ஹிட்டன்பர்க் அவங்க வந்து வச்சிருக்காங்க. வெளிநாட்டுகள்ல முறைகேடான நிறுவனங்கள வந்து இதே மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இப்போ அதானி அவர்கள் தான் மோடி அவர்களையே ஆட்டி வைக்கிறாருன்ற மாதிரி பேச்செல்லாம் வெளிவருதே. அது உண்மைதானா? அதானே உண்மை. அதத்தான் நானும் சொல்றேன். 630வது இந்த பணக்காரரு 2வது பணக்காரரா வந்ததுக்கு எப்படி வர முடியும்? நீங்களும் நானும் வர முடியுமா? எப்படி வந்தாரு? நீங்க அமெரிக்கா மட்டும் கிடையாது. இந்தோனேஷியால போனா நிலக்கரி சுரங்கம் வாங்கி குடுக்குறீங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போனா அங்க ஒரு நிலக்கரி சுரங்கத்த வாங்கி குடுக்குறீங்க. உலகம் ஃபுல்லா பக்கத்துல இருக்கிற இலங்கையில இருந்து எந்த நாட்ல பிரதமர் மோடி அவர்கள் அதானிக்கு வந்து சிபாரிசு பண்ணாம இருந்தாருன்னு சொல்லுங்க. ஒரு நாட்டுடைய பிரதமர் போற பிரைவேட் ஜெட்ல எப்படி அதானி போனாரு? ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல இத கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொன்னீங்க? பதிலே சொல்லல. மொத்தமா புறக்கணிச்சீங்க. இந்த நாடு பார்த்த பிரதமர்ல எத்தனையோ நல்லவர்கள பார்த்தாங்க. இந்த மாரி ஒரு மோசமான பிரதமர பார்க்கல. ஏன்னா எதுக்குமே வாய் திறக்காத ஒரு பிரதமர். விலைவாசி உயர்வு வருதா? வாய் திறக்க மாட்டாரு. ஷேர் மார்க்கெட் விழுதா? பதில் சொல்ல மாட்டாரு. எல்லை பாதுகாப்பு பிரச்சனை வருதா? அத பத்தி பேச மாட்டாரு. சீனாக்காரன் எல்லைய ஆக்கிரமிச்சு கொண்டு போனா அத பத்தி பேச மாட்டாரு. மணிப்பூர் எரிஞ்சா அத பத்தி பேச மாட்டாரு. எத பத்தியும் பேச மாட்டாரு. ஆனா நான் தான் பிரதமர்ன்னு உட்கார்ந்து பேசுவாரு. உலகம் சுற்று வாலிபன் படத்துல எம்ஜிஆர் கூட இவ்வளவு சுத்தி இருக்க மாட்டாரு. உலகத்த சுத்துறதே ஒரே வேலையா சுத்தின்னு இருக்காரு அவரு. என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து நீங்க எந்த மேடையிலயாவது பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், நான் வந்ததுக்கு அப்புறம் இத்தன விலை வித்தது. இன்னைக்கு நான் விலைவாசி குறைச்சிருக்கேன். வேலையில்லா திண்டாட்டத்த குறைச்சிருக்கேன். சுகாதாரத்த கட்டமைச்சிருக்கேன். கல்விய கட்டமைச்சிருக்கேன். அப்படின்னு ஒரு இடத்துல பேச முடியுமா? இல்ல பேசுறாரா? வந்தா நாங்க வந்து உலக பணக்காரர்கள் ஆயிட்டோம் அப்படின்னு பேசுறீங்க. உலக பணக்காரர்கள் ஆனது யாருன்னா, உங்க நண்பர்கள் ஆனாங்க. ஏழை எங்க ஆனாங்க? இந்த நாட்டுடைய மொத்த வளத்தையும் 3% மக்கள் வச்சிருக்காங்க. இந்த நாட்டுல இருக்க 3% பணக்காரர்கள் தான் இந்த நாட்டுடைய மொத்த வளத்தையும் வச்சிருக்காங்க. பசி குறியீட்டு எண்ல இன்னைக்கு இந்தியா எந்த இடத்துல இருக்கு? அத பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் பேச தயாரா இருக்காரா? நிச்சயமா பேசுறதில்ல. விரல் விட்டு சொல்லலாம். மதத்துக்கு அவர் குடுக்குற முக்கியத்துவம். இந்து, முஸ்லீம், எரும மாடு, இடஒதுக்கீடு, தாலிய பறிச்சுருவாங்க. இந்த மாரி பேசுற பிரதமர், இவ்ளோ பேசுறாரு. பேசவே தெரியாத பிரதமர் மினிஸ்டரா இருந்தா கூட விட்டுடலாம். சரி அவர் எதுவும் பேச மாட்டாரு, அவருக்கு பேச தெரியாது. பின்னாடி அவருக்கு வந்து வாய் அசைக்கணும் யாராவதுன்னா கூட விட்டுடலாம். வாய் கிழிய பேசுவாரு. 40 நிமிஷம், 1 மணி நேரம் கூட பேசுவாரு. ஆனா பாயிண்ட்ட பேச மாட்டாரு. வடிவேலு படத்துல நகைச்சுவையா சொல்லுவாரு, "ஏய் என்ன பண்ணாலும் தலைய மட்டும் ஆட்டக்கூடாது." அந்த கட்டத்துக்குள்ளேயே வரமாட்டாரு. கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், கட்டமைப்ப பத்தி பேச சொல்லுங்க, பேசவே மாட்டார். ஆனா 1 மணி நேரம் பேசுவாரு. இத தொடாமயே பேசுவாரு. பேசுற யாருக்கும் புரியாது, கேட்கிற யாருக்கும் புரியாது. கடைசியில மத ரீதியா, உணர்வு ரீதியா தேர்தல சந்திச்சுட்டு போயின்னே இருப்பார். இந்த பிளவுவாத அரசியல் மட்டும் தான் மோடிக்கு தெரியுமே தவிர, வளர்ச்சி அரசியலே தெரியாது. ஆனா 2014ல மிகப்பெரிய ஒரு பொய் பிம்பத்த கட்டமைச்சாங்க. வளர்ச்சி நாயகன்னு சொல்லி. இன்னைக்கு வரைக்கும் ஒரு துறையில வளரல இந்த நாடு. மோடி வந்ததுக்கு அப்புறம். எந்த ஒரு துறை. உலக அரங்குல இந்த துறையில இன்னைக்கு நம்பர் 1ன்னு சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. ஒண்ணே ஒண்ணு சாதனை, அவரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதானி வளர்ந்தாரு, அம்பானி வந்தாங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா வளர்ந்தாங்க. ஏழை வளர்ந்தாங்கன்றதுக்கு ஆதாரபூர்வமான எந்த புள்ளிவிவரமும் கிடையாது. மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். இதுதான் நிதர்சனமான உண்மை. அத பிஜேபிக்காரன் ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி இதான் உண்மை. கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான். இந்தியாவுக்கு பாதிப்புன்றத விட, இத வச்சு தமிழ்நாட்டுக்கு வேற எதுவும் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்குல்ல. நீங்க ஒரு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் கேட்கிறோமே, இன்னைக்கு வந்து நிதிக்குழு கூட்டம் நடந்தது. முதலமைச்சர் தெளிவா சொன்னாரு. நம்ம மக்கள் தொகைய கட்டுப்படுத்தணும். மக்கள் தொகைய கட்டுப்படுத்துனதுனால எங்களுக்கு நிதி பங்கீட நீங்க எப்படி குறைப்பீங்க? குறைக்கிறீங்கல்ல. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்கோம். கல்விய உயர்த்தியிருக்கோம். வேலைவாய்ப்பு உயர்த்தியிருக்கோம். சுகாதார கட்டமைப்பு உயர்த்தியிருக்கோம். சாலைகள் மற்றும் இந்த மாரியான உட்கட்டமைப்பு வேலைகள வந்து நம்ம உயர்த்தியிருக்கிறோம்.
நிதி எங்க? நாங்க எத்தன சதவீதம் உங்களுக்கு குடுக்குறோம்? நீங்க எங்களுக்கு எவ்வளவு குடுக்குறீங்க? அதத்தானே சின்னவரு கூட சொன்னது. நான் ரூ. 1 குடுத்தா 29 பைசான்ற கதை அதுதானே. அதே ரூ. 1 கட்டுற உத்தரப்பிரதேசத்துக்கு ரூ. 2.73 குடுக்குறாங்கல்ல. அது எப்படி குடுக்குறீங்க? அப்போ ஒன்றிய அரசு குடுத்த புள்ளிவிவரத்தின் அடிப்படையில, நாம செயல்படுத்துற விளைவு இன்னைக்கு நம்ம பாதிக்கப்படுறோம். பல்வேறு சமஸ்தானங்களை இணைச்சது தான் இந்த நாடு. அந்த சமஸ்தானங்களை இணைக்கப்படும்போது நீங்க குடுத்த வாக்குறுதிய நிறைவேத்துறீங்களா? இந்திய ஒன்றிய அரசு கேட்கிறேன். கடந்த 10 வருஷம் இன்னைக்கு 3வது தடவ மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காரு. என்ன சாதனைன்னு கேட்கிறோம். ஒரு துறை அததான் திரும்பவும் சொல்றேன். ஒரு துறை. தமிழ்நாட்டுக்கு நீங்க இத குடுத்திருக்கீங்க. என்ன குடுத்தீங்க? மழை வெள்ளம் வருது. எவ்வளவு நிதி குடுத்தீங்க? நாங்க எவ்வளவு கேட்டோம்? காசு எங்க? நாங்க வரி கட்டாம விட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணிக்கு எங்க திட்டமே இல்லன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல நிர்மலா சீதாராமன் பேசுனாங்களா இல்லையா? இப்ப எப்படி அந்த திட்டத்துக்கு காசு குடுக்குறீங்க? அப்போ பொய் தானே பேசுறீங்க. முழுக்க முழுக்க ஒரு மாநிலத்த வஞ்சிக்கக்கூடிய வேலைய மட்டும் தானே இந்த மோடி அரசாங்கம் செய்யுது. நீங்க தேவையான நிதி குடுக்குறது கிடையாது. எய்ம்ஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் எங்க? அப்போ அதுக்குள்ள பீகார்ல 2வது கட்ட எய்ம்ஸ் இதுன்னு புரியல. வருது. அப்ப நீங்க முழுக்க முழுக்க ஒரு மாநிலத்த, ஒரு மாநிலத்தோட மக்கள மொத்தமா புறக்கணிக்கிறீங்க. ஆனா இருந்தாலும் கூட மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி மாநிலங்கள்ல அவர் தானே முன்னிலை வைக்கிறாரு. இல்ல அது நீங்க ஏன்? நானு வட இந்தியா, தென்னிந்தியான்ற ஒரு விஷயத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, 1947க்கு அப்புறம் இந்த நாடு சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாடு கட்டமைச்சது இருக்குல்ல, இந்த திராவிட கட்சிகளுடைய கட்டமைப்புன்றது அங்க தான். நீங்க உணரணும். இங்க நீங்க வந்து எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க. காலையில எழுந்து சாமி கும்பிட்டுட்டு நேரா பெரியார் சாமிய கும்பிட்டு முடிச்சுட்டு நேரா பெரியார் கிட்ட வந்து பெரியாரையே வணங்குவாங்க. அந்த கருத்தையே உள்வாங்குவாங்க. இத வட இந்தியால செய்வாங்களா? இன்னைக்கு நீதி கட்சி வந்து மதிய உணவு திட்டத்த கொண்டு வந்து இங்க படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இடஒதுக்கீடு குடுத்து இங்க படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. பள்ளிக்கு வரீங்களா? உங்களுக்கு வந்து சாப்பாட்டுல இருந்து, புக்குல இருந்து, பேக்ல இருந்து, செப்பல்ல இருந்து இங்க குடுத்தாங்க. முதல் பட்டதாரி பெண்களுக்கு தலைவர் கலைஞர் தான் வந்து ஊக்கத்தொகை அறிவிக்கிறார். மதிய உணவு திட்டம்ன்றது நீதி கட்சி தான் கொண்டு வருது. அதுக்கப்புறம் தான் அத காமராஜர் வந்து மதிய உணவு திட்டமா மாத்துறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமா மாத்துறாரு. தலைவர் கலைஞர் வந்து மிகவும் சத்துணவு திட்டமா மாத்துறாரு. அப்போ இங்க இருக்கிற கட்டமைப்புன்றது அதுதான். இன்னைக்கு ஜிஆர் சொல்லப்படுற உயர்கல்வியில இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு 56% ஒட்டுமொத்த இந்தியாவோட பெர்சன்டேஜ் வெறும் 30% தான். அந்த கட்டமைப்பு உருவாக்குனது தான் இந்த திராவிட மாடல். நீங்க வட இந்தியால போயிட்டு மத ரீதியா ஓட்டு கேட்க முடியும். இங்க மத ரீதியா ஓட்டே கேட்க முடியாது. யாரா இருந்தாலும். இன்னைக்கு நாம வந்ததுக்கு அப்புறம் தலைவர் தளபதி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் நேரடியா மக்களுக்கு போய் சேர்ற திட்டங்கள். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48 இது நேரடியா மக்கள் பயன்பெற திட்டம். நான் முதல்வன் திட்டம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பயிற்சி குடுத்து அடுத்த கட்டத்த உயர்த்துற இடத்துல நாம இன்னைக்கு இருக்கோம். இந்த மாரி ஒரு திட்டத்த நீங்க சொல்ற மாநிலங்கள காட்ட சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும், சட்ட ரீதியா இங்க அணுகுறோம். அங்க புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் கண்டிக்குது, நீங்க சொல்ற மாநிலங்கள்ல. இங்க எல்லாருக்கான உரிமை இருக்கு. அங்க ஒரு மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்றதுக்காக ஒரு உயிரையே எடுக்குறாங்க. கொலை பண்றாங்க. நான் என்ன சாப்பிடணுன்றத கூட நீங்க முடிவு பண்றீங்க, அங்க. இங்க அப்படி இல்லையே. எல்லாருக்கான எல்லாம் இருக்குல்ல. இங்க சமூக நீதின்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. தலைவர் கலைஞர் இன்னைக்கு வந்து எம்பிசி இடஒதுக்கீடு குடுக்குறாரு. தலைவர் கலைஞர் தான் சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு குடுக்குறாரு. தலைவர் கலைஞர் தான் அருந்தியர் உள்ஒதுக்கீடு குடுக்குறாரு. இங்க அந்த மாரி எத்தன தலைவருக்கு ஆக முடியும்?
மோடி வந்து யாருக்கு இடஒதுக்கீடு குடுத்தாரு? இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு ரூ. 10,00,000 வச்சிருக்கவனுக்கு வந்து இடஒதுக்கீடு குடுத்தாரு. இந்த ரூ. 10,00,000 வச்சிருக்கவன் ஏழையா? ஆண்டு வருமானம். இதுதான் மோடிக்கும், தளபதிக்கும் உள்ள வித்தியாசம். கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரி இந்த மாநிலங்களையும் எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி மணிப்பூரையும் அவர் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? மணிப்பூர்ன்னு இல்ல. அவர் ஒரு செயல்படாத ஒரு பிரதமர். அவர் வந்து அததான் நான் சொல்ல விஷயம். மணிப்பூர்ன்னு இல்ல நீங்க. கர்நாடகால ஒரு பிரச்சனை வரட்டும். ஹிஜாப் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பேச மாட்டாரு. குஜராத்ல, பீகார்ல ஒரு பையன உயிரோட கொளுத்துனாங்க. 18 வயசு பையன. பிரதமர் பேசினாரா மோடி அவர்கள்? இன்னைக்கு இந்த 3.0 காஷ்மீர் பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னாரு. ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றா பாதுகாப்பா இருக்கும்னு இந்த பிரதமர் மோடி தான் சொன்னார். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 26 தடவ காஷ்மீர்ல குண்டு வெடிச்சிருக்கு. 21 ராணுவ வீரர்கள் செத்துருக்காங்க. 16 பொதுமக்கள் செத்துருக்காங்க. பிரதமர் எங்கேயாவது இத பத்தி பேசியிருப்பாரா? அதாவது குறிப்பிட்ட மாநிலங்கள மட்டும் ஆண்டா போதும்னு நினைக்கிறாரா? அவங்க டார்கெட்டே அவ்வளவுதான். அந்த ஹார்ட்கோர் இந்தி பெல்ட்ன்னு சொல்றாங்கல்ல. அதாவது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, பீகார். மகாராஷ்டிரா, பீகார் இதுக்குள்ளேயே அந்த கேம் முடிச்சுக்கிறது. இத கடந்து போங்க 2 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல 1 குடுக்குறோமா? 1 கூட குடுக்க மாட்டோம். கேரளால 1 குடுக்குறாங்களா? ஒண்ணே 1 அந்த நடிகர்னால சுரேஷ் கோபிக்கு. ஆந்திரால, ஏன்னா கேரளாலயே தெலுங்கானால நிதி நிவாரணம் வழங்கலையே! அது அவங்க குடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து மோடி, ஆர்எஸ்எஸ் இந்த குரூப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த குரூப் ஆட்சி பண்றதுன்றதே வந்து 3% மக்களுக்காக தான் ஆட்சி செய்றாங்க அவங்க. 140 கோடி மக்கள் ஆட்சி செய்யல. 140 கோடி மக்களும் வரவேற்கிற மாரி ஒரு திட்டத்த சொல்லுங்க பார்ப்போம். ஆனா 140 கோடி பேர் திட்டுற திட்டம் 1000 திட்டம் நம்ம சொல்லலாம். டிமானிடைசேஷன்ல இருந்து, ஜிஎஸ்டில இருந்து, ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதுலருந்து, டெல்லி மாநில உரிமை சட்டத்திலிருந்து, முத்தலாக்கு சட்டத்திலிருந்து, சிஏஏ என்ன சட்டத்திலிருந்து, ஒட்டுமொத்த இந்தியால இருக்கிற அத்தனை பேரும் எதிர்ப்பான். தமிழ்நாட்டிலேயே ஆதரிக்காங்களே சார் அவங்கள. யார் ஆதரிக்கிறா? அண்ணாமலையா இருக்கட்டும், அந்த மாதிரி நெறைய பேர் ஆதரிக்காங்களே! இல்ல நான் மோடி சொன்ன அரச. சமூக நீதி இல்லைன்னா அண்ணாமலை ஐஏஎஸ் ஆயிருக்க முடியுமா? நீங்க மேடை கிடைச்சிடுச்சு, மேடைக்கு வந்துட்டோம், மைக்கு பார்க்குறோம், கேமராவ பார்க்குறோன்றதுக்கு பேசக்கூடாது. உள்ள மனசுல கை வச்சு பேசுங்க. அந்த சமூக நீதி, அந்த கட்டமைப்பு இல்லைன்னா உங்களால இங்க ஐஏஎஸ் ஆயிருக்க முடியுமா? இல்ல ஐபிஎஸ் ஆயிருக்க முடியுமா? இங்க இருக்கிறவங்கள்ல. அதுக்கு சப்போர்ட் பண்ற யாரா வேணா இருக்கட்டும். எப்படி முடியும்? அத்திவரதர் வந்து 5,00,000 பேர் போய் சாமி கும்பிடுறான். மொத்தமா 5,00,000 ஓட்டு வாங்க வைக்கல பிஜேபிக்கு. இதான் கலை யதார்த்தம். இதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மைய ஏத்துக்க அவங்க தயாரா இல்ல. அவங்க பேசுவாங்க, சொல்லுவாங்க, எல்லாம் ஓகே ரைட். ஆனா முடிவு என்ன? மக்கள் தெளிவா இருப்பாங்க. ஒரு சீட்டு கூட குடுக்க மாட்டாங்க. சட்டமன்றத்துல கூட அதிமுகவோட முதுகுலனால வந்தது தானே தவிர, இல்லைன்னா வந்திருக்க முடியாது. அதனால இந்த மண்ணு வேற மாரியான மண்ணு. உங்கள மாரி பல்லாயிரம் பேர் இங்க வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தன ஆண்டுகள் ஆகட்டும். பல 100 ஆண்டுகளோட ஆகட்டும். இங்க தாமரைலாம் மலரவே மலராது. கண்டிப்பா. காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதானி அவர்களையும், அதே நீங்க சொன்ன மாரி மாதவி பூஞ்சை அவங்களையும் பயங்கரமா ஆதரிக்காரு. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இல்ல அப்டின்னா நாடாளுமன்றத்துல கூட்டக்குழு கண்டிப்பா தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்களே! மத்திய அரசு இத கண்டிப்பா இந்த இத செயல்படுத்தும்னு நெனைக்கிறீங்களா? செயல்படுத்தணுன்றது எதிர்க்கட்சிகளோட கோரிக்கை. ஆனா செயல்படுத்துமான்றது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எதனால? மோடியோட செயல்பாடு தான் அதுக்கு காரணம். ஏன்னா மோடி என்னைக்குமே மக்கள பத்தி கவலைப்பட்டது கிடையாது. தன் நண்பர்கள மட்டும் தான் கவலைப்படுவாரு. தன் நண்பர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்வாரே தவிர, 140 கோடி பேர் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு ஸ்கீம் எடுத்துன்னு வரணும். அதுக்கு ஏதாவது தலையிட்டு நம்ம பேசணும்னா அவர் பேச மாட்டார். ஏன்னா அதானி சைட்ல இருந்து கரெக்ட்டான விளக்கமும் குடுக்கல. மத்திய அரசு சைட்ல இருந்தும் அதற்கு விளக்கங்கள் எதுவும் பேசப்படலையே! ஏன்? அது எப்படி அதானி பேசுவாரு? திருடன தேள் கொட்டுனா கம்முனு தான் உட்காந்துக்கணும். அவர் எப்படி பேச முடியும்? இப்ப நீங்க அமெரிக்க நீதிமன்றம் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் குடுக்குது அப்படின்னா, சும்மா குடுக்க மாட்டாங்கல்ல. நீங்க அத நம்ம முதல்ல அத வந்து நம்ம சிந்திக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். தப்பு பண்ணாம ஒருத்தனால 630 3வது வரவே முடியாது. தப்பு பண்ணி தான் அவர் மேல வந்தாருன்றது எல்லாருக்கும் தெரியும். 3வது ஒரு நாட்டுடைய பிரதமர் போற பிரைவேட் ஜெட்ல அதானிக்கு என்ன வேல? கண்டிப்பா.
ஸோ இது 3மே நீங்க வெளிப்படையா பார்த்தா, அதானி இதுல தப்பு பண்ணியிருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இதுல இருக்கு. அத முதல்ல அவங்க உணரணும். நீங்க ராகுல் காந்தி சொல்றதுக்கு முன்னாடி நாட்டுடைய பிரதமர் தான் உத்தமன்றாரு. தனக்கு ஒரு 56 இன்ச் மார்பு உள்ளதா அவரா நெனச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி நெனைக்கிற பிரதமர் மோடி அவர்கள் என்ன செய்யணும்னா, எதிர்க்கட்சி சொல்றதுக்கு முன்னாடியே இதுல தலையிட்டுருக்கணும். எதிர்க்கட்சி சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு விசாரணை கமிஷன வச்சிருக்கணும். இல்லையா, முதல்ல நீ மக்கள் கிட்ட இருந்து வாங்குன பணத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பாமரனுடைய பணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டதுலருந்து, இன்ட்ரா ட்ரேடுலருந்து, டே ட்ரேடுலருந்து, கமோடிட்டி ட்ரேடுலருந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும். அது ஒரு நெட் செயின் மாரி அது. அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது? உங்க பக்கத்துல இல்லைன்னா, மோடியோட பக்கத்துல இல்லைன்னா, அதானிக்கு உலக அரங்குல ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குமா? இவ்ளோ பெரிய பணக்காரனா நீங்க மாறி இருப்பீங்களா? அப்போ நீங்க உங்களுடைய முழு வெற்றியோ, தோல்வியோ அது யார சார்ந்து இருந்ததுன்னா, மோடிய சார்ந்தது தான். ஸோ மோடி இதுக்கு நிச்சயமா பதில் சொல்லணும். ராகுல் காந்தி கேட்கிறது 100% நியாயமான கோரிக்கை. ராகுல் காந்தி வந்து தேர்தல் பிரச்சாரமா இருக்கட்டும், இல்லைன்னா நாடாளுமன்ற கூட்டமா இருக்கட்டும், அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் மோடி அவர்கள் பதில் சொல்லல. இந்த கடந்த 10 வருஷத்துல மட்டும் பொதுத் தேர்வுகள்னு சொல்லப்படுற நீட், கியூட் மாரியான தேர்வுகள்லயே பார்த்தீங்கன்னா, 70 தடவ வந்து வினாத்தாள் வந்து லீக் ஆயிருக்கு. எங்கேயாவது பேசியிருப்பாரா அந்த பிரதமர்? பேசல. இந்த நாட்டுடைய அந்நிய செலாவணி குறைஞ்சுன்னு இருக்கு. அத பத்தி பேசுறாரா? இந்த நாட்டுடைய ரூபாவோட மதிப்பு விழுந்துன்னே இருக்குது. அத பத்தி பேசுறாரா? இந்த நாட்டுடைய கடன் உயர்ந்துகிட்டே இருக்கு. அத பத்தி இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசுறாரா? இந்த நாட்டுல எந்த மாநிலம், வட இந்திய மாநிலங்கள்ல பீகாரா இருக்கட்டும், மணிப்பூரா இருக்கட்டும், இல்ல எல்லை மாநிலங்களா இருக்கப்படுற காஷ்மீரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நீங்க இந்த சீனா பார்டர் லடாக்கா இருக்கட்டும், எந்த இடம் அமைதியா இருக்கு? அத பத்தி எங்கேயாவது இந்த மோடி அவர்கள் பேசுறாரா? அவரு பேசுனதே இல்ல, பேசவும் மாட்டார். தேர்தலுக்கு வருவாரு, மக்கள உணர்வு ரீதியா பிளவுபடுத்தி, பிளவுவாத அரசியல் மட்டும் தான் அவர் செய்வார். அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். வேற எதுவும் தெரியாது. அதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் வந்து அவர வச்சிருக்கு. ஆர்எஸ்எஸ் உடைய வாழ்நாள் உறுப்பினர் தான் மோடி அவர்கள். இல்லன்னு மோடி சொல்லுவாரா? நீங்க அவருடைய செயல்பாடு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன். நீங்க பிரதமர் அவர்கள் இந்த வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த 3.0ன்னு சொல்லப்படுற இதுல கூட பார்த்தீங்கன்னா, வக்ஃப் போர்டு பில் எடுத்து பாருங்க. இந்த பில்ல எடுத்து வர வேண்டிய அவசியம் என்ன? அப்ப நீங்க அந்த சிறுபான்மை மக்கள நசுக்கணும். அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தணும். அதுதான் அவருடைய நோக்கம். அத அவரு நிறைவேத்த பார்க்குறாரு. அத அவரு செயல்படுத்த பார்க்குறாரே தவிர, வேற எதுவும் அவர் செய்யல. நிச்சயமா சொல்லுவோம். எல்லா துறையிலும் தோத்த ஒரு பிரதமர் அவர்கள் மோடி மட்டும் தான். அத மோடியோ, மோடிய சார்ந்த நபர்களோ, இல்ல அவர பின்னாடி இருந்து இயக்குற ஆர்எஸ்எஸ் நண்பர்களோ உணர்ந்துட்டாங்கன்னா நல்லது. கண்டிப்பா. இதற்கான முடிவு எப்போ வருதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.